வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி அதே மாதிரி தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதே மாதிரி இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா 4 பெரிய தக்காளி, நாட்டு தக்காளியே எடுத்துருக்கிறேன். தக்காளி எடுக்கும் போதே நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாமே கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். இந்த தக்காளியோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு சேர்க்க போகிறேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு தக்காளிக்கு 2 பல் பூண்டு கணக்கில் நான் 8 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸில் பூண்டு எடுக்கிறதா இருந்தீங்கன்னா 10 வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதோடவே சேர்த்து அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். கூடவே காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்க்குறேன். கலருக்காக 2 காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இது தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சி தயாராக இருக்குது. இதை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் தான் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை இதோட சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துடுறேன் நான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சட்னி தயாராகிரும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொதித்து வரும்போது வெளியிலலாம் தெரிக்கும். அதுக்காண்டி இதை நம்ம மூடி வைக்கணும். சட்னி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நான் அதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இதை லோ ஃப்ளேமில் வச்சு திறந்து வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம திறந்து வச்சு கொதிக்க வைக்கிறனால எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். 10 நிமிஷத்தில் சட்னி உங்களுக்கு தயாராகிரும். இப்போ நம்ம சட்னி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தயாராகிருச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொதிக்க வச்சு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பதத்தில் தான் இறக்க போகிறேன். சூப்பரான சட்னி தயாராகிருச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட சாப்பிட்றதுக்கு சுட சுட இட்லியும் தயாராக இருக்குது. இந்த சட்னி பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி தாளிக்கிற வேலை மட்டும்தான். அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.